என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, லவ் சம்பந்தமான எப்பெல்லாம் காதல் வரும், லவ் எப்பெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி வீடியோ கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமான வீடியோ போட போகிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, ஆணுக்கு முதல் மேரேஜ், பெண் ஏற்கனவே திருமணம் ஆனாங்க, அவங்களுக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போ அந்த ஆணுடைய ஜாதகம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த 2 கமெண்ட்டுக்கும் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஒரு லவ் மேரேஜ் ஜாதகம், ஓகேங்களா? இந்த மேல இருக்கிற கட்டங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் ஆண் ஜாதகம், இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாக்ஸ் பெண் ஜாதகம். இது கணவன் ஜாதகம், இது மனைவி ஜாதகம், ஓகேங்களா? கணவன் இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, லைஃப் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? 3/4/1983 6:30 AM. இப்போ சந்திர தசை செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்கு. பிறந்த இடம் ஏதாவது போட்டுங்க, தமிழ்நாடு தான், ஓகேங்களா? இவருக்கு மீன லக்னம், லக்னத்துல சூரியன் புதன், 2இல் சுக்கிரன் செவ்வாய், 4இல் ராகு, 8இல் சனி, 9இல் குரு சந்திரன், 10இல் கேது. இது கணவனோட ஜாதகம். மனைவியோட ஜாதகம் மேஷ லக்னம், சுக்கிரன் புதன் சூரியன், 2இல் ராகு, 6இல் சந்திரன், 7இல் சனி செவ்வாய், 8இல் கேது, 9இல் குரு. 13/5/1984 5:45 AM. பிறந்த இடம் தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது போட்டுங்க. இப்ப சனி தசை புதன் புத்தி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இது மனைவியோட ஜாதகம். உனக்கு எப்ப திருமணம் நடந்தது பாத்தீக்கும் போது 7/2/2011. 2 பேருக்கும் 28 வயசுல, இந்த ஆணுக்கு 28 வயசுல திருமணம் நடந்திருக்கு, ஓகேங்களா? 17/11/2011 ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 11/5/2015 ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. கணவனும் வேலைக்கு போறாரு, மனைவியும் வேலைக்கு போறாங்க. நல்லா லைஃப் போயிட்டு இருக்கு. இது லவ் மேரேஜுக்கான கணவன் மனைவி ஜாதகம். இப்ப நான் இது எதுக்கு உதாரணம் போட்டேன் அப்படின்னும் போது, இப்ப திருமண பொறுத்ததுக்கு நான் என்கிட்ட வராங்க, நாங்க பாக்குறோம், அந்த அனுபவங்களை சிலதை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் மேட்ச் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கணும். குரு சுக்கிரன் 7ஆம் பாவகம் 11 எல்லா ஜாதகம் பர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். அதுதான் பீஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு. பர்ஃபெக்ட் ஜாதகம்னு நிறைய ஜாதகத்தை டிலே பண்ணிட்டே ரிஜெக்ட் பண்ணிட்டே வரும்போது அது திருமணத்துக்கு ஜோதிடமே ஒரு காரணமா இருக்குது, லேட் மேரேஜுக்கு. அப்படி அதை நோக்கிதான் ஜோதிடம் தெரிஞ்சவங்க அது நிறைய அந்த மாதிரி லேட் மேரேஜ் ஆகுது. பர்ஃபெக்ட் ஜாதகம்னா நம்ம சூஸ் பண்ணி நம்ம திருமணம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 ஜாதகத்துல ஒரு 10% தான் தேரும். அதுதான் நீங்க சொல்றது பர்ஃபெக்ட் ஜாதகமா இருக்கும். ஒரு 90% ஜாதகங்களுக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஜாதகத்தை திருமணமே பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்போ இது 2 பேரும் லவ் மேரேஜ் ஜாதகம், 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. நார்மலா இவரே என்ன சொன்னாரு, எனக்கே 2 செவ்வாய் சனி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஏதாவது பிரச்சனை வருமானு. நார்மலான கணவன் மனைக்குள்ள சண்டை தான், ஒன்றும் பிரச்சனை, நல்லாதான் இருக்கும் நாங்க அப்படின்னாரு இவரு, ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகம் பர்ஃபெக்ட் இல்லை, இந்த ஆணுடைய ஜாதகம். இப்ப இந்த ஆணுடைய ஜாதகம் இருக்கும்போது ஒரு பெண் வீட்டுக்கு ஐயோ 2ல செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது அப்படின்னு. இதுதான் பர்ஃபெக்ட் ஜாதகம்னு பார்த்து அவாய்ட் பண்ணி திருமணம் அதனாலே லேட் ஆகுது. அதுக்குதான் இது உதாரணமா போறேன். இங்க பிருகமங்கல யோகம், இந்த சுக்கரன் செவ்வாய் சனி சுபத்துவ பெற்றார், 7ஆம் அதிபதி நீச்சம்னா, ஆனா குருனுடைய பார்வையில் இருக்கு. பாக்கியஸ்தானம் வலுவா இருக்குது, லக்னம் சுபத்துவமா இருக்கு. 6ஆம் அதிபதி 1ல இருந்து தசை நடத்திருக்காரு, சூரிய தசை இப்ப இதுக்கு முன்னாடி போயிருக்கு. ஆனா லக்னம் சுபத்துவமோ 7ஆம் அதிபதி சுபத்துவமோ பிருகமங்கல யோகமோ வேலை செய்து இந்த சனி செவ்வானுடைய அந்த ப்ராப்ளத்தை நியூட்ரலைஸ் பண்ணுது, ஓகேங்களா? இந்த பெண் ஜாதகத்தையும் பாருங்க, 7ஆம் வீட்டுல சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு. சுக்கிரனும் செவ்வாயும் அதை சரி பண்றதுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை 1-7 பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை, கணவன் மனைவி பரிவர்த்தனை, ஓகேங்களா? இந்த பெண்ணுக்கும் லக்னத்தை குரு பாக்குது. லக்னத்தை 2 சுபர்கள் வலுத்து தொடர்பு போடுறாங்க. இவருக்கும் பாருங்க 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கு, இவருக்கும் 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறாங்க. ஆனா சுபர்கள் தொடர்பு கொடுக்கறதுனால ஒரு ஸ்மூத்தான லைஃபா போயிட்டு இருக்கு. இப்ப இது பர்ஃபெக்ட் ஜாதகமா இந்த பெண்ணோட ஜாதகம் இல்ல, இந்த ஆணோட ஜாதகமா பர்ஃபெக்ட் ஜாதகமா இல்ல, ஆனா நல்லாதான் இருக்காங்க. பர்ஃபெக்ட் ஜாதகம் திருமணம் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அது ஏஜ் பாரேட்டே போயிட்டு இருக்கு. நிறைய ஜோதிடத்துல அந்த மாதிரி பாக்குறாங்க. ஒரு ஜாதக மனுஷனா பிறந்தது பர்ஃபெக்ட் இல்ல, நம்ம பிறந்தது 100 மார்க் இல்ல, பிறக்கிறது 70 மார்க்கில் தான் ஆரம்பிக்கிறோம். எல்லா மனிதரும் உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கணும், பிச்சைக்கார உட்பட 30 மார்க்குக்கு மைனஸ் ஆகி 70 மார்க்குக்கு தான் நம்ம பரீட்சை எழுதுறோம். 30 மார்க் குறைபாடு தான் ஒரு மனிதன் தர. யாருக்குமே இங்க 100க்கு 100 மார்க்கோட பிறக்கிறதுல 100க்கு 100 கிடைச்ச மனிதன் இந்த உலகத்துல அப்படி ஒரு வாழ்க்கை யாருமே வாழல, ஓகேங்களா? அந்த 30% குறைபாடு இருக்கும். அது எதுலன்றது அம்மாவா, அப்பாவா,
உடன் பிறந்தவர்களா, இல்ல மனைவியா, குழந்தைகளா, இல்ல நமக்கே குறைபாடான்றது ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லாம ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஏன்னா பூமியினுடைய படைப்பு அப்படி. இங்க 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, சனி, ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் வச்சுட்டு கேம் விளையாடணும். ஆனா எல்லா தசையும் 6ஆம் அதிபதி புத்தி வரும், 8ஆம் அதிபதி புத்தி வரும், 12ஆம் அதிபதி புத்தி வரும். ஆனா பர்ஃபெக்டான ஜாதகம் தான். பர்ஃபெக்டான ஜாதகம் இல்ல. மனுஷன் பிறப்பே பர்ஃபெக்ட் இல்லை, குறைபாடோட தான் பிறப்போம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் அப்படிதான், இந்த கேம் இப்படிதான் இருக்கு. அப்ப 6, 8, 12 கட்டத்துல எடுத்துட்டு இந்த பாபகரங்கள்லாம் எடுத்துட்டு கேம் விளையாண்டீங்கன்னா பர்ஃபெக்டான இந்த குரு, சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் எடுத்துட்டீங்க, தனித்த புதன், இவங்களை வச்சு கேம் விளையாடினா பர்ஃபெக்டான ஜாதகம். எல்லார் ஜாதகமும் பர்ஃபெக்டா இருக்கும். பூமியில பிரச்சனைகளே இருக்காது. கேம் இந்த மாதிரி விளையாடி விட்டுட்டு பர்ஃபெக்டா இருக்கிறவங்க பர்ஃபெக்டா இருக்காது. எதுல குறைன்றதுதான் ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் மாறி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால பர்ஃபெக்ட் ஜாதகம்னு ஒண்ணு இல்லை. இப்போ ஒரு தசைகளை வருது. இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கும்ப லக்னம், சந்திர புத்தி 1 இயர் தான் இருக்கும். அந்த 1 இயருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அட்லீஸ்ட் அந்த புத்திகளை ஒரு வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இல்ல ஒரு சுப பிரிவா அம்மா வீட்டுல இருந்துட்டு திரும்ப அடுத்த புத்தியில வந்து சேரணும்னு இருக்கணும். ஒரு தடவை பிரிஞ்சா பிரிஞ்சுதுதான், நான் திரும்ப வந்து சேர மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டு ஜாதக ரீதியா இல்ல, கல்ச்சர் அந்த மாதிரி மாறிட்டு. அதுக்கு ஜாதகம் ஒன்றும் பலன் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப கடந்த காலங்கள்ல அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனாக்கா, 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி கடுமையான பிரச்சனைகளை வருது அப்படின்னும் போது ஒரு தாய் வீட்டுக்கு பிரிந்து போயிடுவாங்க. கணவன் தப்பு பண்றாரு, கணவனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா திரும்ப அந்த தசாபதியில முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து சேர்ந்துப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நாளைக்கு மறுபடியும் ஈர்ப்பு அதிகமாகி அப்படியே ஸ்மூத்தா வாழ்வாங்க அப்படின்றத அப்படி இருந்தது. இப்ப கல்ச்சர் எப்படி ஆகுதுன்னா, ஒரு தடவை பிரேக்கப், ஒரு தடவை 6ஆம் அதிபதியில பிரச்சனை வந்துச்சு, ஒரு தடவை 8ஆம் அதிபதியில பிரச்சனை வந்துச்சுன்னா கட்டா வந்து கட்டம் தான், திரும்ப வந்து ரீஜாயின் பண்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி கல்ச்சர் மாறுது. அது அவ்வளவு சூட்டபுளா இல்லை. இப்ப இதே இந்த ஜாதகமே அதுதான் ஐயா வந்து திருமணம்ன்றது என்ன, திருமணம்ன்றதா அது எந்த டைம்ல தாலி கட்டுற நேரமா, அது பல காரணங்கள் இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி இதே ஜாதகம் ஒரு ஃபாரின் கல்ச்சர்ல இருக்குது. அதுக்குனாக்கா திருமணம்ன்றது ஒரு தாலி கட்டலாம் கிடையாது. ஒவ்வொரு சுக்கிர அந்தரன் வரும்போதும், ஒரு சுக்கரனோட வீடுகள் இயங்கும் போதும், 7ஆம் பாவகம் இயங்கும் போதும், 11ஆம் பாவகம் இயங்கும் போதும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ கிடைப்பாங்க வெளிநாட்டுல. இப்ப இங்க கல்ச்சரோட ஒரு செட்டப்போட திருமண பந்தங்கள் அந்த மாதிரி. இப்போ திருமணம்னாக்கா ஒன்ஸ் ஒரு தடவை தான், ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஸ்ட்ரக்சரோட நீங்க வாழறீங்கன்னா அப்ப 6ஆம் அதிபதி புத்தி வரும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரதான் செய்யும். கணவன் எங்கேயாவது ஏமாறுவாரு, எதையாவது வம்பல மாட்டுவாரு, எதையாவது கடன்ல மாட்டுவாரு. அப்ப அந்த பிரச்சனையை என்ன பண்ணணும், அவருக்கு தான் தெரியுது ஜோதிட ரீதியா நம்ம 6ஆம் அதிபதி புத்தி நடக்குது. அப்போ அண்ணனோ, தம்பியோ, அம்மாவோ, அப்பாவோ, மனைவியோ யாரோ ஒருத்தங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதான் ஸ்ட்ரக்சர். இப்போ மனைவிக்கு ஒரு 8ஆம் அதிபதி புத்தி நடக்குது, மனைவி ஏதோ சிக்கல் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ நோய் தொந்தரவு இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குனாக்கா மற்ற உறவுகள் சேர்ந்து அவங்கள பாதுகாக்கணும், இப்படிதான் போகணும். ஆனா 6ஆம் அதிபதி புத்தி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, எங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு வேணாம் அப்படின்னு கட் பண்ணி கணிப்பிட்டு செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் அப்படி போயிட்டே இருக்கு. இது வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அது ஜோதி ரீதியா நம்ம பலன் சொல்ல முடியாது. ஸ்ட்ரக்சர் மாறுது, அந்த கல்ச்சர் வந்து மாறதுனால அது நம்ம சொல்ல முடியாது. தனித்த ஒரு எல்லாருக்கும் வயது அதிகமாக கொஞ்சம் ஏஜ் வரும், உடல் உபாதைகள் வரும். தனியா ஒரு மனிதனை இயங்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலை தான். அதுக்கு தான் நம்ம அந்த குடும்ப ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டெவலப் பண்றது. இப்போ இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் பிடிக்கலன்னா அங்க அதை அவங்க அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. இக்கரைக்கு அக்கறை பட்சம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியனுடைய செட்டப் நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ எல்லாமே ஓவரா நம்ம சுதந்திரம் கொடுத்து கொடுத்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ குழந்தை பிறப்பு விகிதமே குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? நான் ஏன் திருமணம் பண்ணிக்கணும், திருமணம் பண்ணிட்டா நான் குழந்தை பெற்றுக்கணுமா, அப்படியே குழந்தை பெற்றாலும் நான் ஒண்ணுக்கு மேலே இப்போ கவர்மெண்ட்டே என்ன சொல்றது, நிறைய குழந்தைங்களை பெற்றுங்க, பாப்புலேஷன் வந்து ரிவர்ஸ்ல போயிடுது, ஸ்டார்ட் ஆகியிருக்கு, அது வந்து வேர்ல்டுக்கு நல்லதில்லை, ஹியூமன் மனித சமூகத்துக்கு நல்லதில்லை, அது குழந்தை பிறப்பு எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட்டை மாறிடுச்சு. இது வந்து ஓவரா ஒரு நம்ம சுதந்திரம் ஓவரா டெமோக்ரஸி கொடுக்கறதுனால அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் வந்து நல்லதில்லை. ஓகேங்களா? ஒரு தனியா இருக்கிற மனுஷனால எந்த ஒரு ஷேரிங்கும் இருக்காது, அது கொஞ்சம் செட் ஆகாது. அந்த மாதிரி வந்து ஜோதிட ரீதியா பார்க்கும்போது பர்ஃபெக்ட் ஜாதகம்னு பார்க்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு 6ஆம் அதிபதி புத்தி வரதான் செய்யும், 8ஆம் அதிபதி புத்தி தான் வரதான் செய்யும். அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொதுவாக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஜோதிடமே வந்து திருமணம் ஆகாம போறதுக்கு நிறைய காரணங்களா இப்போதைக்கு ஜோதிட ஆர்வலர்களே அதை பண்றாங்க. அதுக்கு தான் நான் இது ஒரு உதாரணமா போட்டேன். இந்த ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதிட தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. நான் 100% சொல்றேன். இந்த பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னாலும் அவாய்ட் பண்ணுவாங்க, 100% சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சனி செவ்வாய
பார்த்தாலே அவாய்ட் பண்றாங்க. 6ஆம் அதிபதி தசை வருதா அவாய்ட் பண்ணிடணும், 8ஆம் அதிபதி தசை வருதா அவாய்ட் பண்ணிடணும். இப்போ பர்ஃபெக்ட் ஜாதகம்னா எப்படி அந்த மாதிரிதான் போகுது. நான் அதுக்காக தான் இதை போட்டேன். இதனாலே டிலே ஆகுது அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் கஷ்டப்படும் போது என்னை யாரோ சப்போர்ட் பண்றது, அடுத்தவங்க கஷ்டமா இருக்கும்போது நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, இப்படிதான் லைஃப் அமைச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு லவ் ஜாதகங்களை நான் வந்து அடுத்த வீடியோல போடுறேன், ஓகேங்களா? அது மாதிரி பர்ஃபெக்ட் ஜாதகம்னு பார்க்காதீங்க. மேரேஜ் மேட்சிங் பார்க்கறது எனக்கு ரொம்பவே சிரமமா தான் இருக்கு. ஏன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்படி ஜாதக ரீதியா பலன் சொல்றது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. அந்த ரீதியா ஏதாவது ஒன்று வரதான் செய்யும். அதை நம்ம என்ன செய்ய முடியும், சுத்தமா அவாய்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அது கடந்துதான் போனோம். இப்போ தசா புத்திகளா அழகா இருந்துச்சுன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி வரதான் செய்யும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ சோலார் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. இப்போ சூரியனை சுத்தி தான் எல்லா பிளானட்டும் ரிவால்வ் ஆகுது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை. இப்போ சூரியனை சுத்தி ஒரு சீரான ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லா பிளானட்டும் இயங்கிட்டு இருக்கு. சூரியன் தான் அப்பானா, பூமி வந்து அம்மான்னு எடுத்துக்கிட்டா, சந்திரன் குழந்தைகள் எடுத்துக்கிட்டா, இது எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனா ஒரு சோலார் சிஸ்டமா இயங்குது. அந்த மாதிரி நம்ம குடும்ப அமைப்புகளை அம்மா அப்பா அவங்க குழந்தைங்க அவங்கள சுத்தி இயங்குற மாதிரி நம்ம ஃபேமிலியும் ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி இயங்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துட்டா அப்ப எல்லா பிளானட்டும் தனித்தனியா சுத்த ஆரம்பிச்சுன்னா அப்போ சோலார் சிஸ்டம்ன்ற சூரிய குடும்பமே இல்லை இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அவங்கவுங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும், அவங்கவுங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கும். அப்பதான் அது ஸ்மூத்தா இருக்கும் லைஃப். எப்படி சூரிய குடும்பத்துல இருக்குன்னு அந்த ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் சோலார் சிஸ்டத்திலிருந்து நம்ம கத்துக்கூடிய ஒரு கருத்தா இருக்கும். அதனால ஓவரா ஃப்ரீடம் பேசிட்டு எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. சரி, ஓகே. அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா லவ் காதல் வரதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பண்ணும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியன் கல்ச்சர்னு எடுத்துப்போம். இந்தியன் கல்ச்சர்னாக்கா இப்போ 7ஆம் அதிபதியத்துல ஒரு திருமணம் ஆகுது, 11ஆம் அதிபதியத்துல ஒரு திருமணம் ஆகுது, ஓகேங்களா? அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரே லைஃப் ஸ்டைல், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இதை ஃபாரின்ல பார்க்கும்போது ஒவ்வொரு தடவும் அதே ஜாதகர் ஃபாரின்ல பார்த்தானாக்கா ஒவ்வொரு தடவும் 7ஆம் பாவம் இயங்கும் போது ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைப்பார், கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும். 11ஆம் பாவம் இயங்கும் போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும். சுக்கரனுடைய வீடுகள் ரிஷபம் இயங்கும் போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும். துலாம் இயங்கும் போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும். இப்படிதான் ஒவ்வொரு சுக்கர அந்தரத்துக்கும் ஒவ்வொரு 7ஆம் ஆதிபத்தியம் இயங்கும் போதும், 11ஆம் ஆதிபத்தியம் இயங்கும் போதும், 3ஆம் ஆதிபத்தியம் இயங்கும் போதும், சுக்கரனுடைய வீடுகள் இயங்கும் போதும் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. இதுவே நம்ம கல்ச்சர் பிரகாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய வீடுகள்ல இங்க சந்திரன் இருக்கிறார், இங்க செவ்வாய் இருக்கிறார். இப்ப சுக்கரனுடைய வீடுகள் இந்த பாவங்கள் இயங்கும் போது சந்திர புத்தி செவ்வாய் புத்தி வரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரே ஒருத்தவங்க தான் ஒருவனுக்கு ஒருத்தி. இந்த கான்செப்ட்ல இந்த 2 புத்திகள் இயங்கும் போது கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். இதுதான் சுக்கரனுடைய வீடு. இங்க கல்ச்சரோட இருக்கும். கல்ச்சர் இல்லைன்னா வேற பாய் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. இவ்வளவுதான். இப்ப இந்த ஜாதக ரீதியா பார்க்கணும், காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கணும், அந்த கல்ச்சரோட தான் பார்க்கணும். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள நெருக்கங்கள் அதிகமாகும். அப்போ 6ஆம் அதிபதி புத்தி வந்தா என்ன ஆகும், மனைவியை பத்தி தவறா தோணும், கணவனை பத்தி தவறா தோணும், ஒரு அஃபெக்ஷன் வராது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். 8ஆம் அதிபதி புத்தியில என்ன பண்ணும், கணவர் ஏதாவது தப்பு பண்ணுவாரு, மனைவி கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, கொஞ்சம் வெறுப்பா பேசுவாங்க. இது மாதிரிதான் பிரிச்சு விடும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி என்ன பண்ணுவாங்க, கணவன் மனைவி உறவை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி விடுவாங்க. இந்த சுக்கரனுடைய வீடுகள் சுக்கரன் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்த்து விடுவாங்க. இப்படிதான் கேம் போயிட்டு இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு திருமணம் ஆகாத 16, 18, 20 வயதுகள் இருக்கவங்களுக்கு இந்த சந்திர புத்தி வருதுன்னா காதல் 7ஆம் பாவம் இயங்கும் போது லவ் வரும், 11ஆம் பாவம் இயங்கும் போது லவ் வரும். 3, 7, 11 7ஆம் அதிபதி தசை 11ஆம் அதிபதி புத்தி, 11ஆம் அதிபதி தசை 3ஆம் அதிபதி புத்தி. பருவத்துல வந்தா திருமணம் ஆகும், டீனேஜ்ல வந்தா லவ் வரும், 7ஆம் அதிபதி புத்தி லவ் வரும், ஓகேங்களா? சுக்கரனோட வீடுகள் இருக்கக்கூடிய புத்திகள் சந்திர புத்தி செவ்வாய் புத்தி லவ் வரும். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாம் இயங்கும் போது லவ் வரும். எல்லா தசையிலும் சுக்கர புத்தி லவ் வரும். பாய்க்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. சரி, இந்த லவ் போயிட்டே இருக்குங்க. கணவன் மனைவி இதே மாதிரிதான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும். இந்த பாவங்கள் இயங்கும் போது கணவன் மனைவி நீங்க சுக்கோனுக்கு நீங்க கணவன் மனைவியா, நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் தெரியாது. சுக்கோனை பொறுத்த வரைக்கும் இப்ப குரு ஏங்கறதுன்னா என்ன பண்ணும், அவர் ஆனா பெண்ணா கணவனா அதெல்லாம் கிடையாது. குரு வந்தா
என்னுடைய காரகனாங்க குழந்தை தருவோம், காசு தருவோம், யாரானா இருங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க சுக்கன் வரும்போது யாரானா இருங்க, கணவன் ஆண் பெண்ணுக்குள்ள அந்த நட்பை வந்து க்ளோஸ் பண்ணுவேன். இதுதான் டீப்பா வந்து அதை நெருக்கமாக்குவேன். இதுதான் இந்த சுக்கனுடைய வேலை. இதுக்கு ஆனா பெண்ணா எந்த நாடு அப்படிலாம் தெரியும், எந்த நாடா இருக்கட்டும், எங்க பிறந்திருந்தாலும் சுக்கனுடைய காரகம் வேலை செய்யும். ஆண் பெண்ணு அறிமுகங்கள் ஏற்படும், காதல் உணர்வுகள் வரதான் செய்யும். இதுதான் சுக்கரனுக்கு. ஓகேங்களா? இப்போ இது பாசிட்டிவா போயிட்டே இருக்கும். இப்ப இங்க 6, 8, 12 தசா புத்தி வருதுன்னா காதல்ல காதலன் காதிக்குள்ள பிரச்சனை வரும். அவனை நான் வந்து தவறா புரிஞ்சிருக்கேன், இப்பதான் அவனுடைய உண்மையான முகம் தெரியுது. ஒரு ஆணைனாவும் அந்த பொண்ணை நான் தவறா புரிஞ்சிருந்தேன், இப்பதான் அந்த பொண்ணுடைய உண்மையான, இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ணாங்க, பட் வேற ஒரு ஆங்கிள் டைமென்ஷன்ல வேற ஒரு நெகட்டிவா திங்கிங் வந்து அதே உறவுகள் மேல ஏற்படும். அதை இவங்க செய்வாங்க. 6, 8, 12. இதே கணவன் மனைவியா இருந்தா கணவன் மனைவிக்குள்ள அந்த விரோதங்கள் அதிகமாகும், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகும். 6, 8, 12. இதேதான் ஜென்ம சனி அஷ்டம சனி போகும்போது இந்த பாவங்களை இயங்கும் போது காதல் வந்துடும். இதெல்லாம் கடந்து வந்தாதான் அது மேரேஜா மாறும். ஜென்ம சனி அஷ்டம லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாவங்கள்லாம் இயங்குது, லவ் வந்துருச்சு, லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜென்ம சனி அஷ்டம சனி கிராஸ் ஆகுது, லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை பத்தி தவறாக தோணும், அந்த பெண்ணை பத்தி தவறாக தோணும். இது மாதிரி விஷயங்கள், சில சம்பவங்கள் இந்த கிரகங்கள் அது செய்து வைக்கும். அதன் மூலியமா அந்த கேம் விளையாடும். ஓகேங்களா? இதேதான் கணவன் மனைவி வரும்போது ஜென்ம சனி அஷ்டம சனி குடும்பத்துல கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள நெருக்கங்களை கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும். முடியுது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் வந்து அந்த மாதிரி கேம் விளையாடிட்டு. இதுதான். ஓகேங்களா? இப்போ இதே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா சம்மதத்தோடு திருமணம் பண்ணுவாங்களா, அப்பா அம்மா சம்மதம் இல்லாத திருமணம் பண்ணுவாங்களா அப்படின்னும் போது சூரியனும் சந்திரனும் நல்லா வலுவா இருக்காங்க, சுபத்துவமா இருக்காங்கனாக்கா அம்மா அப்பா சம்மதத்தோடு திருமணம் பண்ணணும்னு லைக் பண்ணுவாங்க. சப்போஸ் சூரியனும் சந்திரனும் கொஞ்சம் பலவீனமா இருக்காங்க அப்படின்னும் போது அம்மா அப்பா சம்மதம் இல்லாத திருமணம் செய்வதற்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ராகு தசை வருது அப்படின்னா ராகு அந்நிய பிளானட் என்ற அமைப்புல, அந்நிய சூழல் என்ற அமைப்புல அந்த மாதிரி ராகு தசையிலையும் வேற ஒரு இடத்துல போயிட்டு திருமணம் செய்து அந்த சூழலை வாழ்த்துக்கான அமைப்புகள் அதிகம். 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி சப்போஸ் மேஷன் இருக்கணும், 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் பாப்பர்கள் அதிக தொடர்பு வந்தா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது அந்நிய நபரா இருக்கிறதுக்கும் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நபரா அந்த காதலன் காதலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் சுபரங்களா தொடர்பு கொண்டா குரு சுக்கரன் வளைவு சந்திரன் தனித்த புதன் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அவங்க வந்து தெரிந்த சொந்தத்துல அத்தை பையன், மாமா பையன், மாமா பொண்ணு அந்த மாதிரி தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் லவ்வுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாரு, ஆண் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ், பெண் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டு செகண்ட் மேரேஜா இவங்க 2 பேரும் இணையறாங்கன்னா அந்த ஆண் ஜாதகம் எப்படி இருக்கணும் போது அவருக்கு 7ஆம் இடம் வீட்டியா தான் இருக்கும். இப்ப சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு இப்ப கும்பலகன்னு வச்சுங்க, 7ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியன் வந்து இப்ப இந்த இடத்துல நீச்சமா இருக்கிறாரு, 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப சுக்கிரன் என்ன பண்ணிருக்காரு, சுக்கிரன் இங்க பாருங்க, சப்போஸ் சுக்கிரன் இங்க இருக்கிறாரு, அமாவாசை சந்தனோட சேர்ந்து இருக்கிறாரு, ஏற்கனவே சுக்கிரன் நீச்சமா இருக்கிறாரு, அமாவாசை சந்தனோட சேர்ந்து இருக்கிறாரு, 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கு. இந்த மாதிரி 7ஆம் அதிபதி வீக்கா இருப்பாரு, இல்ல பாவத்துவமா இருப்பாரு. அதே மாதிரி கலத்திரக்காரகன் சுக்கிரன் வீக்கா இருப்பாரு, அவருடைய பலம் குறைஞ்சிருக்கும். இந்த 7ஆம் பாவமும் 7ஆம் வீட்டு காரகனாகிய சுக்கிரனும் இந்த வீக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும். இவரு ஃபர்ஸ்டாவும் மனைவி வந்து செகண்ட் மேரேஜ் ஆகும், இவங்க 2 பேரும் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் ரூல். 7ஆம் பாவம் வீக்கா இருக்கும் அந்த ஆணுடைய ஜாதகத்துக்கு. ஓகேவா? இதுதான் சொல்ல வந்த கருத்து. இதுல பர்ஃபெக்ட் ஜாதகம்னு ஜோதிடம் தெரிஞ்சதுனால நிறைய திருமணங்கள் லேட் ஆகுது. அதே மாதிரி டைவர்ஸும் நிறைய ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப டைவர்ஸ் ஆன ஜாதகத்துல ஒரு ஸ்பெஷலா ஒரு நிறைய விதிகள் இருக்கா அப்படிலாம் இல்லை. அங்க இத்தனைக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல நிறைய படிப்பு இருக்கு, நிறைய இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா டைவர்ஸ் ஆகுது. அது காரணம் வந்து அவங்க பர்ஃபெக்டா எதிர்பார்க்கறாங்க. லைஃப்ல எல்லாருமே 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அதை சந்திச்சுதான் ஆகணும். அது வந்து கல்ச்சர் உடையுது, அதனுடைய வெளிப்பாடாதான் டைவர்ஸ் அதிகமாகுது. அது ஜோதிட ரீதியான அவங்க காலம் சொல்லணும், எதுவும் காரணம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் குறையும். ஓகேங்களா? ஜோதிட ரீதியாக சொல்ல முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.